வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஆலு பராத்தா பண்ணலாம். அதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை நல்லா மசிச்சுக்கலாம். கூட கொஞ்சம் பட்டாணி அதுவும் வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம். நான் இதுக்கு தேவையான உப்பு அது கூட நான் சேர்த்துருக்கேன். எல்லாமே சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மசிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு தேய்க்கும் போது சப்பாத்தி உடையாமல் வரும். இந்த பதத்துக்கு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா காஞ்ச அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின இஞ்சி 3 சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் வேண்டாங்கிறவங்க மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு கூட அந்த மசிச்சு வச்சுருக்க கிழங்கு, பட்டாணி அந்த மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இப்போ கொஞ்சம் கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு 3 சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். இது வெந்தயக்கீரை, காய வச்ச வெந்தயக்கீரை. இது வேணா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். இது ஆப்ஷனல் தான், அவங்களுக்கு இஷ்டம் தான். அது ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் எல்லாமே நல்லா கலந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வரும். அது வரைக்கும் நல்லாவே கொஞ்சம் வதக்கணும். இந்த மாதிரி எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும். அதுதான் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. நான் ஏற்கனவே சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைவோம் அது மாதிரி. நான் அது கூட கொஞ்சம் ஓமம் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கிழங்கு கொஞ்சம் கேஸ்ட்ரிக் தானே, அதனால நான் கொஞ்சம் ஓமம் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு பிடிச்சவங்க ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னாக நீங்கள் தேய்க்கக்கூடாது. அப்போ நீங்கள் உள்ளே ஸ்டஃப் பண்ணி திருப்பி தேய்க்கும் போது எல்லாம் உடஞ்சி வந்துடும். கொஞ்சம் திக்காகவே தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ளீட்ஸ் மாதிரி கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பராத்தா திக்னஸ் ஒரே மாதிரி இருக்கும். ரொம்ப அமுத்தி தேய்க்க வேண்டாம். நார்மலாக கம்மியாக ப்ரெஷரில் தேய்ச்சாலே போதும். ரொம்ப அமுத்தி தேய்ச்சிங்கன்னா உள்ள ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும்.
நார்மல் தோசைக்கல் தான். அதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் உருகின உடனே நீங்கள் ஒரு பராத்தாவாக போட்டு எடுக்க வேண்டியதுதான். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிரும். அதனால் கொஞ்சம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ரெண்டு பக்கம் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கீ யூஸ் பண்ணியிருக்கேன், நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இது குழந்தைகளுக்குன்றங்காட்டி நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். பெரியவங்களுக்குன்னா நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தயிர் வச்சுக்கலாம், இல்லாட்டி சாஸ் இருந்தால் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஊறுகாய் கூட வச்சுக்கலாம், நல்லா தான் இருக்கும். இதுக்கு தனியாக ஒரு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. அவ்வளோதாங்க, ஆலு பராத்தா ரெடி.